தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவராக முன்னாள் அமைச்சர் வளர்மதி நியமிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவரின் பணிகள் என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம். சென்னை டிபிஐ வளாகத்தில் இயங்கும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் நிர்வாக இயக்குநராக ஐஏஎஸ் அதிகாரியும் இருப்பது வழக்கம். கடந்த ஆட்சியின் போது பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த வீரமணி பாடநூல் கழக தலைவராகவும் பதவி வகித்தார். அவருக்கு பிறகு யாரும் தலைவராக நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சரான வளர்மதி தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பாடப்புத்தகங்கள், நோட்டுகளை அச்சடிப்பது மற்றும் அதற்கான காகிதங்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர்களுக்கும், பள்ளி மாணவர்களுக்கான காலணி, புத்தக பை போன்ற இலவச பொருட்களை கொள்முதல் செய்யும் டெண்டர்களுக்கும் தலைவரின் அனுமதி பெறுவது முக்கியம். தலைவராக இருப்பவருக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் அலுவலகத்தில் தனியாக அலுவலகம் மற்றும் அரசு வாகனம் உள்ளிட்ட வசதிகளும் கிடைக்கும்.